வினேஷ் போகத்தோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு கட்சியில் இணைந்த 6 மணி நேரங்களில் காங்கிரஸ் விவசாய அணியின் செயல் தலைவர் பதவியை அளித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது டெல்லி தலைமை. ஒரே கல்லில் 2 மாங்காய் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டுக் கொடுத்த இந்த ஸ்கெட்ச் இப்போது ஹரியானா தேர்தலில் பாஜகவுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. தற்போது 30 வயது மட்டுமே ஆகும் பஜ்ரங் புனியா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் சகோதரி சங்கீதா போகத்தின் கணவர். ஹரியானாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்த பஜ்ரங் புனியா தனது 7 வயது முதல் மல்யுத்த போட்டிகளில் விளையாடி வருகிறார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக வெண்கலப் பதக்கம், காமன்வெல்த் போட்டிகளில் 2 தங்கப்பதக்கம், ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப்பதக்கம், 4 வெள்ளிப் பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம் என பதக்கங்களை வென்று குவித்தவர். கடந்த ஆண்டு இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வினேஷ் போகத்துடன் இணைந்து பஜ்ரங் புனியாவும் கலந்து கொண்டார். சக பெண் வீராங்கனைகள் பாலியல் தொல்லைகளை அனுபவிப்பதை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாமல் அவர் போராட்டத்தில் இறங்கியது அப்போதே பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தற்போது வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கும் நிலையில் பஜ்ரங் புனியாவும் அவருடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிரான மல்யுத்த வீரர்களின் போராட்டங்களுக்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதனால் அன்று முதல் பஜ்ரங் புனியாவும் விவசாயிகளின் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பதும் அவர்களது கோரிக்கைக்கு குரல் கொடுப்பதுமாக இருக்கிறார். இதனால் விவசாயிகளுடனான அவரது நெருக்கத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த காங்கிரஸ் அவரை காங்கிரசின் விவசாயிகள் அணி செயல் தலைவராக நியமித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு முன்னரே வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியாவும் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியதா. அந்த சந்திப்பின் போதே இந்த பதவிகள் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் விவசாயிகள் அணி 110 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டது. 1910ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அணி 1936ஆம் ஆண்டு வரை இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தது. ஆனால் 1936 சகாஜானந்த் சரஸ்வதி ஆல் இந்தியா கிசான் சபாவை தொடங்கிய பிறகு தேசிய அரசியலில் கிசான் காங்கிரசின் அதிகாரம் குறைந்தது. ஆனாலும் இன்று வரை விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது தொடங்கி விவசாயம் சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவது வரை காங்கிரஸ் கட்சிக்கான திட்டங்களை வகுத்துக் கொடுப்பதில் மூளையாக செயல்படுகிறது விவசாயிகள் அணி. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரிவில் தலைவருக்கு அடுத்தபடியாக 2வது பதவியை பஜ்ரங் புனியாவுக்கு வழங்கி இருக்கிறது காங்கிரஸ் தலைமை. பஜ்ரங் புனியா ஹரியானாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். அதோடு விவசாயிகள் போராட்டத்தில் அடிக்கடி பங்கெடுத்து விவசாயிகள் மத்தியிலும் தனக்கான ஆதரவு அலையை உருவாக்கி இருப்பவர். இதுபோக ஏற்கனவே ஹரியானாவில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக விவசாயிகள் 200 நாட்களை கடந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த மாதிரியான சூழலில் பஜ்ரங் புனியாவை விவசாயிகள் அணி செயல் தலைவராக நியமிப்பது விவசாயிகளை காங்கிரஸ் வசம் கொண்டு வருவதோடு ஹரியானாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூக மக்களின் வாக்கு வங்கியையும் கவர உதவி செய்யும் என கணக்கு போட்டு காய் நகர்த்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. கட்சிக்காக எந்த அடிப்படை பணிகளும் செய்யாமல் கட்சியில் சேர்ந்த 6 மணி நேரத்தில் இப்படி ஒரு அதிகாரமிக்க பதவியை பஜ்ரங் புனியாவுக்கு தூக்கி கொடுத்திருப்பதால் காங்கிரசுக்குள் சில அதிருப்தி குரல்கள் எழுந்திருக்கும். ஆனால் பஜ்ரங் புனியாவால் கிடைக்க போகும் தேர்தல் லாபத்தை கவனத்தில் கொள்ளும் போது அந்த அதிருப்தி குரல்கள் ஒன்றுமே இல்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மற்றொருபுறம் பஜ்ரங் புனியாவோடு சேர்ந்து காங்கிரசில் இணைந்த வினேஷ் போகத்தை ஜூலானா தொகுதியில் களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஜூலானா தொகுதி தனது கணவரின் சொந்த தொகுதி என்பதால் மருமகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு தேர்தல் அரசியலில் கால்பதித்திருக்கிறார் வினேஷ் போகத். 2 மல்யுத்த வீரர்களை வைத்து ராகுல் காந்தி போட்ட ஸ்கெட்ச் அவர் எதிர்பார்த்த முடிவுகளை கொண்டு வருமா? பாஜகவுக்கு ஹரியானா தேர்தல் களத்தில் டஃப் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.